தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்போடு இணைத்து பார்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல. தமிழ் தேசியம் என்பது பிற மொழி வெறுப்பு அல்ல. தமிழ் தேசியம் என்பது தெலுங்கு கன்னட எதிர்ப்பு அல்ல. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியம் என்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்க முடியாது. எங்களுக்கு ஒரு இறையாண்மை, மொழி சார்ந்த இறையாண்மை இருக்கிறது, இனம் சார்ந்த இறையாண்மை இருக்கிறது. அந்த தனித்துவத்தை ஒருபோதும் இழந்துவிட மாட்டோம். நீ விரும்புகிற இந்துத்துவ தேசியத்தை, இந்திய தேசியத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எதிர்த்து போரிடுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம். ரெண்டே தேசியம் தான் இருக்கு. ஒன்று இந்திய தேசியம், இன்னொன்று மொழி வழி தேசியம். மொழி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, எனக்கு நாடு முக்கியம், எனவே இந்தியா என்கிற நாடு முக்கியம், எனவே இந்திய தேசியம் என்று பேசியது காங்கிரஸ். எனக்கு நாட்டை விட மதம் முக்கியம், எனவே மதவழி தேசியம் தான் எனக்கு முதன்மையானது என்று பேசுவது பிஜேபி. இவன் பேசுவது இந்து தேசியம், மற்ற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு, இந்து பெரும்பான்மைவாத ஒருங்கிணைப்பு. இந்த தேசம் இந்துக்களுக்கானது. பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேசமாக இது இருக்காது. இதுதான் அவன் பேசுகிற இந்து தேசியம். இந்து தேசியம் என்பது வெறும் இந்துக்களுக்கான தேசியமாக மட்டும் இல்லாமல் அது சாதியத்தையும் உள்வாங்கிய தேசியம். அதை மறந்துவிடக்கூடாது. இந்துவாக உணர்ந்தால் சாதியாக உணர்வது என்றுதான் பொருள். இந்து என்று ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாதியை ஏற்றுக்கொண்டால் இந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து என்பதை ஏற்றுக்கொண்டால் பார்ப்பனர்கள் தான் எங்களுக்கு மேலானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் நாங்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு.